என் அக்கா என்னுடைய சொந்த சிஸ்டருக்கு வந்து நான் ஒரு டயட் பிளான் பண்ணி கொடுத்தேன். அந்த டயட் பிளானை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் 2 சப்பாத்தி, மதியம் 11:30 டைமில் வந்து கொஞ்சம் வெஜ் சாலட்டு, மதியம் வந்து கொஞ்சம் அவள் எப்பவும் சாப்பிட்ற ரைஸை விட பாதி ரைஸ், அது கூட அவள் எப்பவும் போல வீட்டில் என்ன வைக்கிறாங்களோ அதே தான். அதுக்கப்புறம் 4:30 டைம் ஒரு பிளாக் காஃபி, 2 டேட்ஸு, 2 பாதாம், அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் 2 சப்பாத்தி. அவள் ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லேடிஸுக்கு ஓகேவா, ஒர்க் அவுட் பண்ணலாம் கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் வெயிட் லாஸ் ஆயிருக்கான்னா 2.5 மாசத்துல நாங்கள் வந்து 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிருச்சு. கரெக்டாக ஆகிட்டா. அவள் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல. ஏற்கனவே இருந்த ஃபுட்டை வந்து அப்படியே கம்மி பண்ணி ஸ்நாக்ஸ் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணி உன் உடம்பு வந்து நீ எல்லா வேலைகளும் செய்யறதுக்கு தயாராக இருக்க அளவுக்கு வச்சுக்கிறது. இவ்வளோதான் ஃபிட்னஸ். ஓகேவா. பாடி பில்டிங் அப்படிங்கிறது மசில் மேக்கிங். ஓகேவா. நம்ம மசிலை மேக் பண்ணி அப்படியே கெத்தாக இருக்குது. இதுலேயுமே காம்படிஷன், அதுக்கப்புறம் வந்து நார்மல் நம்ம லைஃப் ஸ்டைலுக்காக பாடியை பில்ட் பண்ணி வச்சுக்கிறது. நான் இப்போ சொல்லித்தர போகிறது வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் பாடியை பில்ட் பண்ணி வச்சுக்கிறது எப்படி, அதுவும் பிகினர்ஸுக்கு. யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு அந்த சரௌண்டிங்கை பழகுங்க. எடுத்த உடனே போயிட்டு வெயிட் அடிச்சுட்டு 4 நாள் வருவான், வெயிட் அடிப்பான், அந்தாலும் அவ்வளோதான். 4 நாளைக்கு அப்புறம் ஜிம்மு பக்கமே கிடையாது. ஜிம்மு வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அது வந்து உனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுற ஒரு இடம்னு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கோ. டெய்லி அங்கே வந்து நீ கம்பல்சரி போய் உன் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான இடம்னு வச்சுக்கோ. அப்போ தான் அந்த இடம் உனக்கு பழகும். முதல்ல ஜிம்முக்கு போன உடனே இதை போடலாமா அதை போடலாமான்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஜிம்முக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த சரௌண்டிங்கை பழகு. இந்த இடத்துல உட்காரு, அந்த இடத்துல உட்காரு, அதில் போய் தண்ணியை குடி கொஞ்ச நேரம், அதில் போய் புதுசாக இருக்கிறவங்க மாஸ்டர்கிட்ட பேசிக்கோ, எல்லா மிஷினையும் பாரு, எந்தெந்த மிஷினில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாரு. தப்பே கிடையாது. முதல் நாள் நீ ஒர்க் அவுட் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த பண்ணு. நிறைய பேர் ஜிம்மை சீக்கிரமாக குவைட் பண்ணுறதுக்கு காரணமே அந்த ஜிம் சரௌண்டிங் வந்து அவங்களுக்கு வந்து பழகாததுனால தான். இதை வந்து யாராவது சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதுதான் எனக்கு நான் வந்து பார்த்ததில் இதுதான் அவனுடைய பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இந்த ஜிம்மில் பழக முடியலையா, அடுத்த இன்னொரு ஜிம்மில் போய் அதே மாதிரி பண்ணி பார்ப்பான், நடக்காது, போயிடுவான். ஆனால் ஜிம்மில் ரொம்ப நாள் இருக்கிறான் பாரு, அவனுடைய விஷயத்தை நீ பார்த்தனா உள்ளே போய் புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பான், அவன் கூட கை கோர்த்துருவான், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகேவா. இதுதான். அதனால நீ முதல்ல அந்த சரௌண்டிங் போயிட்டு அந்த சரௌண்டிங்கை பழகிக்கும். ஓகே, டன். இன்னொன்று, பிகினர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோவாக பண்ணணும். ஸ்லோவாக பண்ணணும். எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணணும். ஒர்க் அவுட் வந்து எப்படி படிக்கலாம், யூடியூப்பில் படிக்கலாமா, அதில் படிக்கலாமா, யூடியூப்பில் படிக்கலாம். நல்ல நல்ல ட்ரைனர்ஸ் சூப்பராக நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்து அதே மாதிரி பண்ணணும். நாம் பண்ணுற தவறு என்ன இருக்குன்னு தெரியுமா, யூடியூப்பை பார்ப்போம், பார்த்துட்டு இங்கே வந்து பண்ணுவோம், இங்கே வேற ஒருத்தன் சொல்லுவான், அந்தால குழம்புவோம். இதுதான் நம்ம பண்ணுற தவறு. ஒன்லே யூடியூப்பை பாரு, இல்லை ட்ரெயினர் சொல்கிறத பாரு, இல்லை இன்னொருத்தன் உனக்கு ஃப்ரெண்டா அவன் சொல்லித்தரத பாரு. ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணி எது உனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணால் இதை வந்து நம்ம குவைட் பண்ண மாட்டோம். டன். இன்னொன்று, நீ வந்து எதுக்காக ஜிம்முக்குள்ளே வந்த அப்படிங்கிற விஷயத்தை மறக்காத. அதை எப்போவுமே வந்து ஞாபகப்படுத்திட்டே இரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கை பார்த்து நீ அந்த ஃபிசிக்கை ரெடி பண்ணணும்னு வந்திருப்பேன். அந்த ஃபிசிக்கை வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்காதரா அப்படின்னு எவனா சொன்னால் கேட்காத.